இப்பொழுது எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் மதுவிலக்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மதுவை பற்றி அறியாத ஒரு தலைமுறைக்கு மதுவை அறிமுகப்படுத்திய திமுக தலைவர் திரு கருணாநிதியும் திமுகவினரும் இது பற்றி பேசுவது வினோதமானது. சாத்தான் வேதம் ஓதுகிறது என்று இதைத்தான் சொல்லுவார்களோ? மதுவிலக்கை பற்றி யார் வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் திரு கருணாநிதி பேசக்கூடாது, திமுகவினர் பேசக்கூடாது. தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும். ஏழை எளியோர் வாழ்வில் ஏற்றம் பெற வேண்டும் என்று தமிழக மக்களாகிய நீங்கள் 2011ஆம் ஆண்டு எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அமோக ஆதரவளித்து வெற்றி பெற செய்தீர்கள். இந்த நல்லாட்சி தொடர நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலிலும் நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ளவே இன்று இங்கே உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அதாவது உங்களால் நான், உங்களுக்காகவே நான். என்னை எப்பொழுதும் ஆதரித்து வரும் தமிழக வாக்காளர் பெருமக்கள் ஆகிய நீங்கள் உங்களது பொன்னான வாக்குகளை இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் அளித்து மகத்தான வெற்றியை தேடித்தர வேண்டும் என உங்களை அன்புடன் வேண்டுகிறேன். எனக்கு எல்லாமே நீங்கள்தான். உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. நான் ஓயாது உழைப்பதெல்லாம் உங்களுடைய உயர்வுக்காகத்தான். உங்கள் மகிழ்ச்சியே எனது லட்சியம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நினைவிருக்கிறதா உங்களுக்கு? 15 மணி நேரம் மின்வெட்டு, பள்ளி பிள்ளைகள் படிக்கவும் முடியவில்லை, தொழில்கள் எல்லாம் முடங்கின, துன்பங்கள் தான் பெருகின. அது அந்த காலம். இப்பொழுது தமிழகம் மின்சார உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளது. தமிழ்நாடு மின் மிகை மாநிலம் ஆகியுள்ளது. எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மகத்தான சாதனை தொடர வாக்களிப்பேர் இரட்டை இலை சின்னத்திற்கே. என்னுடைய ஆட்சி காலம் பெண்களின் பொற்காலம். உள்ளாட்சி பதவிகளில் பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு, ஏழை பெண்களின் திருமணத்திற்கு தாலிக்கு தங்கத்துடன் 50,000 ரூபாய் வரை ரொக்கம் உதவி, கைவிடப்பட்ட கிராமப்புற பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு விலையில்லா கறவை பசுக்கள் மற்றும் வெள்ளாடுகள், பெண்களின் பணிச்சுமை குறைய வீட்டுக்கு வீடு விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி. இந்த மகத்தான சாதனைகள் தொடர வாக்களிப்பேர் இரட்டை இலை சின்னத்திற்கே. தமிழகத்தில் வாழும் ஒவ்வொரு பெண்ணின் தேவைகளையும் உணர்ந்து நிறைவேற்றுவதே எனது பொது வாழ்வின் லட்சியம். கருவுற்ற நாள் முதல் பிரசவித்து வீடு திரும்பும் நாள் வரை வெவ்வேறு வகையான நிதி மற்றும் மருத்துவ உதவிகள், பிறந்த குழந்தையை பேண அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம், பொது இடங்களில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு பாதுகாப்பான தனி அறைகள், கணவனை இழந்தோர், ஆதரவற்றோர்,
திருமணம் ஆகாத ஏழை பெண்கள் போன்ற நலிந்த பிரிவினருக்கு மாதாந்திர ஓய்வூதியம் என்று தமிழக பெண்களுக்கு ஊன்றுகோலாய் இருப்பது உங்கள் அன்பு சகோதரியின் அரசு. இந்த மகத்தான சாதனைகள் தொடர வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்திற்கே என்று கேட்டுக்கொள்ளவே இன்று இங்கே வந்திருக்கிறேன். என் அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தமிழகத்தை ஒருங்கிணைந்த வளர்ச்சி பாதையில் நடைபோட வைக்கவும், தமிழர்களின் மொழி இன கலாச்சார உணர்வுகளை மீட்டெடுத்து எதற்கும் கையேந்தும் ஏழ்மை நிலையை மாற்றி எதிர்கால தமிழ் இளைஞர்கள் இளம் பெண்கள் தலை நிமிர்ந்து சொந்த காலில் நிற்பதற்கான வழியை உருவாக்கிடவும் கல்வி, மருத்துவம், விவசாயம், நதிநீர், அடிப்படை கட்டமைப்பு, வீடு, மின்சாரம் மற்றும் தொழில்துறைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து தமிழகத்தை தலை நிமிரச் செய்வதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சியம் என பிரகடனம் செய்து இவற்றை நிறைவேற்ற செயல்படுத்தப்படும் திட்டங்களை பற்றி எங்களது 2011ஆம் ஆண்டைய தேர்தல் அறிக்கையில் 54 தலைப்புகளில் தெரிவித்திருந்தோம். அவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளில் ஒரு சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். விலையில்லா அரிசி மற்றும் குறைந்த விலையில் பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய், பசுமை வீடுகள் திட்டம், கறவை மாடு ஆடுகள் வழங்கும் திட்டம், மீனவர்களுக்கு உதவி, விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின் விசிறி வழங்கும் திட்டம், மகப்பேறு நிதி உதவி மற்றும் 6 மாத பேறுகால விடுமுறை, திருமண நிதி உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, மடிக்கணினி வழங்கும் திட்டம், கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர் விடுதிகளுக்கு உணவு கட்டணங்கள் உயர்த்தி வழங்கப்பட்டது. முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கும் அனைத்து உதவிகள், அரசு கேபிள் டிவி இணைப்பு, உழவர் பாதுகாப்பு திட்டம், புதிய பேருந்துகள், விவசாய புரட்சி, சீரமைக்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு திட்டம், இருண்ட தமிழகம் ஒளிமயமாக்கப்பட்டு 7485.5 மெகாவாட் மின்சாரம் மின் தொகுப்பில் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளது.